ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான். தயிர் சேமியா தாங்க செய்ய போகிறேன். சேமியா உப்புமா பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தயிர் சேமியா செஞ்சு கொடுக்கலாம். சேமியாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து வேக வச்சு, கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிட்டோம். அடுப்பில் தாளிப்பு சட்டியை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். துருவின இஞ்சி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம். கொஞ்சமாக ஒரு வதக்கிட்டு நம்ம அந்த சேமியாவில் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு கப் தயிர்னால் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். அந்தளவுக்கு புளிப்பு தெரியாது. கொஞ்சம் மாதுளப்பழம் சேர்த்து பசங்களுக்கு இந்த மாதிரி, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உப்புமா பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.